Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 4 of the revised PGTRB syllabus, and we are going to discuss stanza 1 and 2 of Lord Alfred Tennyson's famous poem, Ulysses. Ulysses அப்படிங்கிற அந்த டைட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே it is having an allusion, a reference to a mythological character, and the character appears in Homer's epic The Odyssey. அப்ப யுலிசஸ் அப்படின்னு ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a Latinized name of the original Greek character Odysseus, who was the king of Ithaca. இப்ப நமக்கு யுலிசஸ் அப்படிங்கிற போயம் வந்து 1842ல பப்ளிஷ் ஆன ஒரு போயம். இப்ப ஸ்டான்சா 1, இந்த ஸ்டான்சா 1 உடைய மெயின் ஐடியா என்ன அப்படின்னா, தி யுலிசஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is unhappy with domestic life. He is the king of an island called Ithaca. He is king of an island called Ithaca. Ithaca அப்படிங்கிற அந்த ஒரு குட்டி தீவுக்கு அரசனாக இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கிறவ அந்த அரசன் என்ன பண்றாரு, நார்மலா ஒருத்தர் அரசனா இருக்காருன்னா அவரு ரொம்ப சந்தோஷமா, ஏன் அப்படின்னா நமக்கு இந்த சுகபோக வாழ்க்கை இருக்கு, அதனால நம்ம இது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். ஆனா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர் இல்லை. இவரு என்ன பண்றாரு, இந்த உலகத்துல கடைக்கோடி வரையும் டிராவல் பண்ணணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல உள்ள ஒரு கேரக்டர். அப்ப லுக் அட் த வே ஹி பிகின்ஸ் த போயம். இட் லிட்டில் ப்ராஃபிட்ஸ் தட் அன் ஐடில் கிங் அப்படிங்கும்போது அப்படின்னா அதை பேரஃப்ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிங் பை பீயிங் ஐடில் will gain nothing. சும்மாவே உட்கார்ந்துருந்தா என்ன சார் பெருசா சாதிக்க போறீங்க, எதுவுமே ஒரு அரசன் வந்து சாதிக்க முடியாது. ஒரு அரசனாகப்பட்டவன் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப இவரு சொல்றாரு, நான் அரசனுக்கான எல்லா கடமையும் செஞ்சு முடிச்சிட்டேன், இதுக்கு மேல இந்த மக்கள்கிட்ட என்னால இருக்க முடியல. ஏன் அப்படின்னா என்னுடைய மைண்ட் செட்டுக்கும் இந்த மைண்ட் செட்டுக்கும் இந்த மக்களுடைய மைண்ட் செட்டும் ஒத்து போகல. யாருடைய மைண்ட் செட்டுக்கும் யாருடைய மைண்ட் செட்டுக்கும் ஒத்து போகல? King and the people. The king and the people. The king is an adventurous spirit. The people are materialistic spirit. அவங்களுக்கு காசு பணம் வேணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அவ்வளவுதான். காலைல எந்திரிக்கணும், சமைக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், திருப்பியும் வரணும், சமைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். இதை தவிர வேற லைஃப்ல என்ன சார் இருக்கு, போதும் சார் அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான் அந்த மெஜாரிட்டி. அப்ப இவர் சொல்றாரு, ஐ எம் நாட் ஃபார் தட். ஓகே, என்ன சொல்ற பாருங்க, ஹி இஸ் டிஸ்கிரைபிங் இத்தாக்கா. இத்தாக்கா அப்படிங்கிற அந்த மவுண்டன், அந்த மவுண்டனஸ் ஐலண்டை டிஸ்கிரைப் பண்றாரு. பை திஸ் ஸ்டில் ஹீத், HEARTH, ஓகே, ஹெர்த் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டீப், சாரி, இட்ஸ் அ ஹீத் அப்படின்னா இட்ஸ் அ மவுண்ட், ஸ்டில் மவுண்ட். ஸ்டில் அப்படிங்கிற அந்த வேர்டை இங்க பயன்படுத்தி இருக்காரு திருப்பி திருப்பி. ஏன் அப்படின்னா இட் இஸ் நாட் மேக்கிங் எனி ப்ராக்ரஸ். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு, இப்பயும் அதே மாதிரிதான் இருக்கு இந்த நிலப்பரப்பு. So throughout the stanza you will find the word idle being repeated. ஐடிலா வெறுமனே எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லாம இருக்கு. இந்த ப்ராக்ரஸ் இல்லாத ஒரு இடத்துல நான் இருந்து என்ன பண்ண போறேன்? ஓகே, அண்ட் லுக் அட் த நேச்சர் ஆஃப் த லேண்ட். த லேண்ட் இஸ் அ பேரன் லேண்ட். பேரன்னா அன்ஃபர்டைல் லேண்ட், கிராகி லேண்ட். கிராகி அப்படின்னா இட் இஸ் அ மவுண்டனஸ் லேண்ட், ஓகே, which has no sign of life. உயிரற்ற ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புல நான் இருந்து என்ன சார் பண்ண போறேன்? உயிரற்ற நிலப்பரப்புனா இட் இஸ் ஈக்குவல் டு a dead piece of land. I am not dead, I am alive. Who is a living man அப்படின்னா, a man who is learning something every day is a living man. He says, I want to be a living man, I don't want to be a dead man. அடுத்து சொல்றாரு பாருங்க, என் ஸ்பிரிட், என் பாடி தான் சார் ஓல்டு, பட் உள்ள இருக்க ஸ்பிரிட் வந்து யங்கு. அதுக்கு கிண்டலா சொல்றாரு பாருங்க. there's a lot of satire, irony and play with words here, matched with the aged wife. அப்ப இவரு ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்றாரு, ஐ எம் நாட் ஏஜ்டு மேன், பிசிக்கலி ஏஜ், பட் emotionally,
ஸ்பிரிச்சுவலி ஐ ஆம் யங். அப்ப சொல்றாரு ஐ எம் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு ஏஜ்டு ஒய்ஃபா பெண்ணிலோ, எனக்கு ஒத்து வர மாட்டேங்கிறா சார், எனக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு, எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நிறைய ஆட்கள் என்ன மாதிரி எனர்ஜெட்டிக் ஆள் வேணும், அந்த மாதிரி எனர்ஜி இவகிட்ட இல்ல, மைண்ட் வேவ் இல்ல. அவர் சொல்றாரு பாருங்க, வாட் வாஸ் திஸ் கிங் டூயிங் ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் ட்ராஜன் வார்? ஐ மீட் அண்ட் டோல் அன்ஈக்குவல் லா அன்டு a savage race. அப்படிதான் நீங்க கனெக்ட் பண்ணி வாசிக்கணும், தேர்ட் லைனையும் ஃபோர்த் லைனையும். ஐ மீட் அண்ட் டோல் unequal law unto a savage race. He is calling his people as savage race. Savageனா காட்டு மிராண்டி பயில, திங்கணும் தூங்கணும், அதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். He is criticizing the modern man. Who is criticizing the modern man? Lord Alfred Tennyson is criticizing the materialistic modern man who loves material and being idle. ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் போதும் சார், இதுக்கு மேல எதுக்கு சார், மாச சம்பளம் வருது இல்ல சார், அதுக்கு மேல வேணாம் சார், போதும், எதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும், எதுக்கு புதுசா ஒண்ணு செஞ்சு எல்லா காசையும் சம்பாரிச்ச காசு எல்லாத்தையும் லூஸ் பண்ணணும். இவர் லூஸ் பண்ணாரு, இருந்தாலும் என்ன பண்ணாரு, திருப்பியும் பெரிய ஆளானாரு டென்னிசன். Am I right, teachers? He made profit by his hard work, invested it, lost it, and then worked from the scrap to become somebody. திருப்பியும் நல்ல வசதியா தான் வந்தாரு. அதே ஸ்பிரிட் தான் இங்கேயும் யுலிசிஸ்டையும் இருக்கு. Do you understand? இந்த மக்கள் காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் என்ன பண்றேன், I am trying to distribute a ration to them and I am trying to govern them. இந்த மக்கள் நார்மலா என்ன ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? What is the description of the people of Ithaca? Ithaca, the people of Ithaca were known for doing 3 things அப்படிங்கிறாரு. 3 விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். என்னென்ன 3 விஷயம் ஹைலைட் பண்ணியிருக்கேன்? Number 1, they were hoarding. Hoarding means storing. The author, Lord Alfred Tennyson, by speaking about the people of Ithaca as hoarding, he is speaking about the English men who were capitalists, who were hoarding. Hoardingனா என்னது? ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது. Who is known for hoarding? Capitalists. Okay. Capitalists na yaar teachers? Who are capitalists? What is the Tamil word for capitalism? முதலாளித்துவம். முதலாளித்துவம். முதலாளித்துவம் அப்படிங்கும் போது என்ன பண்றது, நிறைய சேர்த்து வச்சு கொளுத்து போதல், அப்படி குண்ட தடி ஆயிடுவாங்க. அப்ப they are known for making lot of money. அப்புறம் என்ன பண்ணாங்க, காசு சேர்க்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, they indulged in sleeping and they indulged in eating. இப்படிப்பட்ட மக்கள், அந்த மக்கள் கிட்ட நான் அரசனா இருக்கிறேன், அந்த மக்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா they do not know me. What is this me அப்படின்னா, they do not know my inner longing. இந்த மக்களுக்கு என்னுடைய வெளி உருவம் தெரியும், ஆனா என் மைண்டு தெரியாது. இந்த மாதிரி மக்கள் இனிமேட்டுக்கு நான் இவங்களோட இருக்க போறதில்ல. இந்த ஒர்க்கை யாருக்கிட்ட கொடுக்க போறேன்? I am not going to shun responsibility. There is somebody who is capable of governing this people. Yaar and the man? His son. His son Telemachus. இப்பதான் நமக்கு மெயினான விஷயம் வருது. என்ன அப்படின்னா, this Ulysses, the character, is a man who longs for travel. அவனுக்கு பயணம் போய்கிட்டே இருக்கணும். எதுக்கு பயணம் போகணும்னா, சும்மா வேஸ்ட் வெட்டி ஆபீசரா பயணம் போறதுக்கு இல்ல, புது விஷயங்களை கத்துக்கணும். டிராவல் மேக்ஸ் a man perfect. சார்ல்ஸ் லாம் இவர் சொல்லியிருக்கிறார், பேக்கன். பேக்கன் 2 விஷயமும் சொல்லியிருக்காரு. டிராவல் does not make you a great man சொல்லியிருக்காரு, டிராவல் மேக்ஸ் யூ great man சொல்லியிருக்கிறார். டிராவல் will always make you what is it, knowledgeable. அப்ப என்ன சொல்றாரு, a man with a quest for knowledge, அறிவு தேடல் அதிகம் உள்ள ஒரு நபர் யாரு? யுலிசஸ். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அழகான ஒரு இமேஜரி சொல்றாரு. இப்ப கிங் இல்லையா, இப்ப இந்த கிங் பிரபுக்களுக்கெல்லாம் ஒரு ஹேபிட் இருக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல. என்ன அப்படின்னா, டு ஹாவ் அ ட்ரிங்க் எவ்ரி டே. என்ன பண்ணுவாங்க, they raise a toast
ஒரு ஒயின் கிளாஸ் எடுப்பாங்க. நார்மலா ஒயின் தான் அதிகமா சாப்பிடுவாங்க. ஒயின் இன் ஆர்டர் டு கீப் their nerves ஸ்ட்ராங். அப்ப என்ன பண்றாரு, அங்க ஒரு பக்காவான ஒரு இமேஜ் கொடுக்குறாரு. ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ். அழகான ஒரு மெட்டஃபர். மெட்டஃபர்னா அனாலஜி, இம்ப்ளைடு கம்பேரிசன். லைஃபை ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு உருவகம், ஓகே, ஒரு மெட்டஃபர் கொடுக்குறாரு. இம்ப்ளைடு கம்பேரிசன் என்ன, ஒரு ஒயின் கிளாஸ், இந்த ஒயின் கிளாஸ் எடுத்தா என்ன பண்ணுவோம், அப்படியே சிப் பண்ணி என்ஜாய் பண்ணி குடிப்போம். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ஒயின்ல கிளாஸுக்கு கீழே வந்து கொஞ்சமா ஒரு செடிமெண்ட் இருக்கும், லாஸ்ட் டிராப்ஸ். நம்மளும் ஜூஸ் குடிக்க போகும்போது அந்த ஒரு ஆசை இருக்கும் நம்மகிட்ட. ஆனா என்ன பண்றது, கிளாஸ் இந்த நீட்டமான கிளாஸ் கொடுத்துருவாங்க. ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம், தலையை உள்ள விட்டு லைட்டா அப்படி ஒரு லிக் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நார்மலி இன் வெஸ்டர்ன் கல்ச்சர் பீப்புள் டு நாட் டேஸ்ட் த லீஸ். ஆனா இவர் என்ன சொல்றாரு, a man who wants to enjoy life to the full says I want to enjoy life to the least. லீஸ்னா செடிமெண்ட், இந்த கடைசியா இருக்கும்ல கக்கம்னு சொல்லுவோம் தமிழ்ல, அடிக்கக்கம், செடிமெண்ட். அந்த செடிமெண்ட்டை கூட நான் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணிருக்காங்க டீச்சர்ஸ், என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், மெட்டஃபர். லைஃப் இஸ் ஈக்குவேட்டட் டு வைன். Life is equated to wine. And the last moments of life, that is what அப்படிங்க கேட்டீங்கன்னா, it is equated to the lees, L-E-E-S. leesனா செடிமெண்ட்னு அர்த்தம், அடியில இருக்கக்கூடிய விஷயம். அதை கூட டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, all time I have enjoyed. Now he is going to the speak of the past. We call it as nostalgia. கடந்த காலத்தை நினைச்சு பாக்குறாரு. கடந்த காலத்துல எப்படி எல்லாம் நான் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். என்ஜாய் மட்டும் பண்ணல, எவ்வளவு தூரம் நான் சஃபர் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் still I love what? I love to go to the sea. Sea is a symbol. Sea symbolizes life, the challenges of life. Sea is not always calm. கடல் வந்து எப்பொழுதுமே அமைதியா இருக்கிறது இல்ல. ஒரு நேரத்துல அமைதியா இருக்கும், ஒரு நேரத்துல ஆக்ரோஷமா இருக்கும். அதை இங்க சொல்லியிருக்கிறாரு. All times in the past நான் என்ன பண்ணிருக்கேன், I have enjoyed greatly, I have suffered greatly. இந்த suffered greatly மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, suffered அப்படிங்கும்போது greatly அப்படிங்கிற ஒரு வேர்டையும் பக்கத்துல போட்டிருக்காரு. Enjoyed greatly, suffered greatly, two opposite ideas placed together, two phrases. Enjoy greatly, okay, suffered greatly அதையும் பக்கத்துல வைக்கிறதுனால இத ஒரு figures of ஒரு poetic device சொல்றாங்க. It is called antithesis. ஒன்னு வந்து பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், அதனால இதுல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். என்ஜாய் பண்ணேன், கஷ்டப்பட்டேன், ரெண்டையும் பக்கத்துல வைக்கும் போது it is called antithesis. Are you there, teachers? Did you understand? Did you understood what was discussed? Yes, sir. Okay, இப்ப நமக்கு வந்து நான் வந்து கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கும் இல்லையா? So he speaks about one of his adventures. Again, everything is in the past. கடந்த காலத்துல அவரு ஃபேஸ் பண்ண ஒரு அட்வென்ச்சர் என்ன அப்படின்னா, அவரும் அவரது நண்பர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, they were traveling in a vessel, ஒரு ஷிப்ல போயிட்டு இருந்தாங்க. and they were scudding, okay, through the scudding drifts the rainy heights. என்ன பண்ணாங்கன்னா, கடல்ல போயிட்டு இருந்தாங்க. கடலுக்கு மேல அப்படியே மேகங்கள் சூழ்ந்து, மலை மேகங்கள் சூழ்ந்து இருந்தன. அப்படியே அந்த மேகத்தை என்ன பண்ணாங்க, கிழிச்சுக்கிட்டு இவங்களுடைய கப்பல் போச்சான். அப்ப போகும் பொழுது அந்த மேகத்தை கிழிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தெரிஞ்சது, ஒரு வி ஷேப் கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் தெரிந்தது. என்ன மாதிரி, வி ஷேப்ல ஸ்டார் தெரிந்தது. அந்த வி ஷேப் ஸ்டார் தெரிஞ்சதுனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, மழை கொட்ட போகுதுன்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா, அந்த மலை மேகம் வந்து சும்மா தான் எப்பொழுதுமே மேகம் மூட்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்களேன். அப்ப அந்த மேகத்தை கிழித்து கொண்டு போகும் பொழுது அந்த வி ஸ்டாரை பாக்குறாங்க. இட் இஸ் கால்டு ஹேடஸ் அல்யூஷன். அகெயின் ரெஃபரன்ஸ் டு a constellation of stars in the Taurus constellation. அது ஒரு நட்சத்திர கூட்டம். அந்த நட்சத்திர கூட்டம் பார்த்தாவே
பெரிய மழை பெய்ய போகுது, பெரிய புயல் வரப்போகுது. அப்ப பெரிய மழை வந்தது, புயல் வந்தது. என்ன பண்ணாங்க? அந்த புயல் எல்லாம் எதிர்கொண்டு கடைசியா கரை சேர்ந்தார்கள். கரை சேர்ந்ததுனால எல்லாம் என்ன சொன்னாங்க? எவ்ரிபடி செலிப்ரேட்டட் யுலிசிஸ். எங்க பார்த்தாலும் யாருடைய பெயரை சொன்னாங்க? கடல் கடல் பயணம்னாவே யாருடைய பெயரை உடனே உச்சரிப்பாங்களாம்? யுலிசிஸ். யுலிசிஸ் மாதிரி ஒரு பெரிய சோல்ஜரா நீங்க வரணும். யுலிசிஸ் மாதிரி ஒரு வாயேஜ் மேற்கொள்ளணும். அவன் பயமறியாவன், அவன் பயமறியான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பேரு. எனக்குன்னு ஒரு பேரை நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். ஐ ஆம் பிகம் அ நேம், ஐ ஹாவ் பிகம் அ நேம். அதுதான் அவர் அப்படி எழுதியிருக்காரு. ஐ ஆம் பிகம் அ நேம். எவ்ரிபடி நோஸ் மீ ஃபார் த ஃபைட்டிங் ஸ்பிரிட் தட் இஸ் வித்இன் மீ. பட் டுடே ஐ ஆம் இன் த ஷோர். ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர். ஐ வாண்ட் டு ப்ரூவ் தட் ஐ ஸ்டில் ஹாவ் த ஸ்பிரிட். வயசானாலும் இந்த ஸ்டைலும் உங்களுடைய அந்த திமிரும் அடங்கல அப்படிங்கிற மாதிரி நான் அடங்கம் இருக்கிறாரு நம்ம யுலிசஸ். அப்ப என்ன சொல்றாரு? ஐ ஆம் த ஸ்பிரிட் இன் மீ இஸ் ஆல்வேஸ் ஹங்க்ரி அப்படிங்கிறாரு. வாட் இஸ் ஹங்க்ரி? நான் அவருக்கு வயிற்று பசியை பத்தி பேசல. ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் அ ஹங்க்ரி ஹார்ட். ஐ வாஸ் ஆல்வேஸ் வித் த ஸ்பிரிட் ஃபார் அட்வென்ச்சர் அண்ட் இட் வாஸ் லைக் ஹங்கர் இன் மீ. அகெயின் அ மெட்டஃபர். அழகா ஒரு மெட்டஃபர் சொல்றாரு. இவர் வெறியா இருந்தாராம், அப்படியே தாகத்தோடு இருந்தாரு. எந்தக்கான தாகம்? வயிற்று பசி கிடையாது. he is longing for adventure. சொல்றாரு பாருங்க, நிறைய டிராவல் பண்ணிட்டேன்பா கடந்த காலத்துல, நிறைய இடங்களுக்கு போயிட்டேன். much have I seen and known cities of men and manners, climate, councils, government. நிறைய இடத்துக்கு போயிட்டேன், நிறைய மனிதர்களை பார்த்துட்டேன். அந்த மனிதர்களுடைய மேனர்ஸ், மேனர்ஸ்னா என்ன டீச்சர்ஸ் தமிழ்ல? What do you mean by manners? பழக்க வழக்கங்கள், நடத்தையை நான் கற்று தெரிந்து கொண்டேன். பல இடங்களுடைய கிளைமேட்டை பார்த்துட்டேன், பல நாட்டினுடைய அந்த கவுன்சில்ஸை பார்த்துட்டேன், கவர்மெண்ட்டை பார்த்துட்டேன். ஓகே, அண்ட் ஐ sometime learned something or I imparted the Greek culture to them. இந்த கிரேக்க நாட்டினுடைய, நான் ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்தவன், என் நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு, அரசியலை பற்றி அந்த மக்களுக்கு சில நேரத்துல சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அதான் myself not least by honored of them all. wherever I went people celebrated me. அப்புறம் சொல்றாரு பாருங்க, I have drunk delight of battle with my peers. He is referring again, the battle with the peers refers to the great Greek wars, particularly Trojan war சொல்றாரு. for on the ringing plains of windy Troy. ட்ராய் அப்படிங்கிற அந்த ஒரு ஐலண்டுக்கு போய் நாங்க என்ன பண்ணோம்? அந்த பிளேன் ஃபுல்லாவுமே காத்து பயங்கரமா அடிக்கும், விண்டி ட்ராய். ஓகே, அந்த விண்டி ட்ராயில போய் நாங்க சண்டை போட்டு என்ன பண்ணோம்? ஜெயிச்சோம்யா. அந்த மாதிரி ஒரு வாரியர்யா. நான் இங்க சும்மையா உட்கார்ந்து இருக்கிறது, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது, நான் போறேன் திருப்பியும். அப்ப இந்த லைன் ஃபார் ஆன் த ரிங்கிங் பிளேன் ஆஃப் விண்டி ட்ராய் அப்படிங்கிறதோட ஸ்டான்ஸா 1 முடியுது. அங்க பாத்தீங்கன்னா யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அனோமோட்டோபியா. ரிங்கிங் பிளேன், ரிங்கிங்னா அது சத்தம் கொடுக்குது, அப்படின்னு காத்து அடிக்குது, காத்தே அப்படியே கதற விடுது. இருந்தாலும் காத்தை, புயலை எல்லாம் எதிர்கொண்ட ஒரு சிங்கம், போர்க்கண்ட சிங்கம். வயசான சிங்கம்யா, ஆனா உள்ள இன்னும் சிங்கம் தான்யா, வயசானா என்னையா அப்படின்னு ஒரு படத்துல டைலாக் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிங்கம், ஒரு வயசான சிங்கம் இங்க நின்றுட்டு கர்ஜிக்கிட்டு இருக்கு. Did you understand the teachers? Now he is speaking about the benefit of journey in stanza number 2. Stanza number 2 எதை பத்தி பேச போறாரு? Benefit of journey. What did travel give to me? அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, I travel and I saw many things. Whatever I saw became part of me. I am a part of all that I have met. நான் எதெல்லாம் பார்த்தனோ அத என்ன பண்ணேன்? என் மைண்டுக்குள்ளார ஏத்திட்டேன். And I also became part. I became the world citizen. Yet all experience is an arc wherethrough. என்ன சொல்றேன்னா, when you become experience, it is like an arc. அதை நான் இங்க போட மறந்துட்டேன்.
experience is metaphorically compared to an arch. experience எதுக்கு ஒப்பிடுறாரு? experience is a metaphor for arch. archனா என்ன டீச்சர்ஸ்? ஒரு தோரண வாயில். இதுதான் experience. அப்ப when you get experience, through that experience you try to go beyond. with the help of experience you try to go beyond. அப்ப all experience is an arch where through gleams the untraveled world. என்ன சொல்றாரு? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் கெயின் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிற்பாடி ஏதோ ஒண்ணு இருந்து என்ன பண்ணுது? நம்மளை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுது, வா வான்னு என்டைஸ் பண்ணுது. என்ன என்டைஸ் பண்ணுதான்? அன்டிராவல்டு வேர்ல்ட் இஸ் தேர். நான் நிறைய இடத்த பார்த்துட்டேன், இன்னும் பார்க்க வேண்டிய உலகம் நிறைய இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஐ எம் மூவிங் டுவர்ட்ஸ் தட் அன்டிராவல்டு வேர்ல்ட். அன்டிராவல்டு வேர்ல்டு வந்து அந்த பக்கம் நின்று வா யுலிசிஸ் வா அப்படின்னு என்ன கை காட்டி கூப்பிடுது. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸுடைய உதவியோடு நான் என்ன பண்ண போறேன்? போகாத தேசம் நோக்கி போக போறேன். அண்ட் என்ன சொல்றாரு பாருங்க, ஃபார் எவர் அண்ட் ஃபார் எவர் ஐ வில் பி ஆன் அ மூவ். நான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவேன்? போய்கிட்டே இருப்பேன். எது வரைக்கும்? இந்த தொடுவானம், தொடுவானம் தொடுவதற்கு நான் துடித்து கொண்டு இருக்கிறேன். அப்ப என்ன பண்றாரு? நான் சுத்திக்கிட்டே இருப்பேன், என் உலகம் சுத்தும் வாலிபன் மாதிரி இருப்பேன், கடைசி வரைக்கும் அந்த வாலிப முறுக்கோடு இருப்பேன் அப்படிங்கிறார். ஓகே, நவ் என்ன சொல்றாரு? if I'm not going to travel, if I'm not going to travel, I am going to rust அப்படிங்கிறார். நான் போகாம ஒரே இடத்துல இப்படி உட்கார்ந்துட்டேன்னா நான் துரு பிடிச்சு போயிடுவேன். டிராவல் பண்ணாம இருந்தா என்ன ஆயிடுவாராம்? சொல்லுங்க டீச்சர்ஸ். what will he become? he will become dull. dull ஆயிடுவாராம். idleness is dullness and the dullness is equal to rusting. this is again a metaphor. idleness, dullness is equated to rusting. idleness, dullness எதுக்கு ஈக்குவேட் பண்றாரு? rusting. இப்போ நமக்கு வந்து டக்குன்னு மைண்ட்ல என்ன வந்துட்டு போகணும்? he is speaking about metal. இப்போ நீங்க வீட்டுல வந்து வெங்கல பாத்திரம் வச்சிருப்பீங்க. இந்த வெங்கலம் என்ன பண்ணும்? அப்படியே வாங்கும்போது பளபளன்னு இருக்கும். ஆனா அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டீங்க என்ன ஆகும்? பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா துரு பிடிச்சிரும். அப்ப அதை பாலிஷ் ஆக்கணும்னா என்ன பண்ணும்? திருப்பியும் போட்டு புளிய போட்டு தேய்ன்னு தேய்க்கணும். அப்பதான் அது பாலிஷ் ஆகும். அப்ப your life will become rusted if you don't do an activity every day. அப்ப என்ன சொல்றாரு? I am going to shine in use. I am going to use my life. Otherwise I will become unburnished. Unburnished na unpolished. And if I become unpolished, I will become rusted. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த இதுல ஜாப்ல இருந்தவங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னே ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓடிக்கிட்டு இருந்தவங்க ரொம்ப காலம் இருப்பாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு இடத்துல உட்காடுறாங்களே, போறதுக்கு என்ன பண்றது, நமக்கு இந்த வேலை தான், வேற வேலை தெரியாதுன்னு உட்கார்றவங்க சீக்கிரமாவே மண்டையை போட்டுருவாங்க அல்லது சிக்காயிடுவாங்க. So if you are using your life, you will shine like a burnished brass. ஒரு பாலிஷ் போடப்பட்ட ஒரு மெட்டல் வந்து எப்படி ஷைன் ஆகும் அது மாதிரி ஷைன் பண்ணுவீங்க. ஒருவேளை அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா நீ ரஸ்ட் ஆயிடுவ அப்படிங்கிற. அப்ப சொல்றாரு பாருங்க, லைஃப் piled on life were all too little. என்ன சொல்றாரு? you gain lot of experience when you travel in life, but what you have learned is very little. ஏற்கனவே நம்ம பழைய ஆட்கள் தமிழ்ல சொன்னதுதான், கற்றது கையளவு கல்லாதது. கம்ப்ளீட் பண்ணுங்க டீச்சர்ஸ். உலகளவு. அதான் இங்க சொல்றாரு, life is piled on life. Life here refers to action. One action gives you experience, it takes you to further action. அப்படியே பயிலாகி போனா கூட you are not scaling the fullness of knowledge. இன்னமும் நிறைய இருக்கு, இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு. சாகுறதுக்கு முன்னாடி எப்பதான் நீங்க வந்து ஐடலா ஆக முடியும்? சாகும்போதுதான். அது வரைக்கும் every hour is to be used properly. சாகும் வரையிலும் என்ன பண்ணும்? ஓயாதிரு, ஓடிக்கிட்டே இரு அப்படிங்கிறாரு. till the eternal silence. Eternal silence is a symbol of what?
சிம்பிள் ஆஃப் டெத். ஓகே, சாவு வந்து கூப்பிடும் போது கூட நீங்க என்ன பண்ணணும்? ஜாலியா போகணும். தாயா, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அவர் சொல்றாரு இன்னும் நிறைய இருக்கு. He is see how he is describing death. Death is the harbinger of new things. சாவை எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. ஆனா என்ன சொல்றாரு? ஒரு புதிய உலகற்கான அறிவிப்பாளர் தான் இறப்பு. ஹார்பிங்கர்னா அனௌன்சர். டெத் வந்து அனௌன்சரியா? ஏன் பயப்படணும்? அங்க போய் நீ வேணுமா ரெஸ்ட் எடுத்துக்கோ, அங்கேயும் சான்ஸ் கிடைச்சா ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. ஏன் சும்மா இருக்கணும்? ஓடிக்கிட்டே இரு. இன்னும் சொல்றாரு, நமக்கு இன்னும் வயசாகி போல, இன்னும் நாட்கள் இருக்கு. அங்கதான் மித்தாலஜிக்கல் எலமெண்ட் சொல்றா பாருங்க. 3 sons to store and hold myself. என்ன சொல்றாரு? நான் போய் அப்படியே சுத்தி போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சன், அப்படியே உலகத்துல அடுத்த பகுதி போயிட்டீங்கன்னா செகண்ட் சன். அங்க ஒரு சன் வந்து போய் டிராவல்லே இருக்கு. நம்ம பகுதி வந்து என்ன பண்ணுது? சன்னுல இருந்து வேற பக்கம் போயிருச்சு. அப்ப நீங்க இந்த பக்கத்துல இருப்பீங்க, இந்த பக்கத்துல சன்னை பார்த்துட்டு அப்படியே டிராவல் பண்ணி போகும்போது அந்த பக்கத்துல நீங்க சன்னை பார்ப்பீங்க. அப்ப யூ வில் பி ஏபிள் டு ஸ்டோர் 3 sons. அண்ட் என்ன சொல்றாரு? தோ மை ஹேர் இஸ் கிரே. அது என்ன பண்ணுச்சு? முடியெல்லாம் வெள்ளை முடியாயிருச்சு, கிரேயிஷ் ஹேர் வந்துருச்சு. இருந்தாலும் the desire is there to explore more. எந்த மாதிரி? அதுதான் முக்கியமான லைன், often quoted line. To follow knowledge like a sinking star. ஆமையா, நான் வயசானவன், எனக்கு நான் இப்படி பேசும்போது எல்லாரும் பாக்குறீங்க என்ன வயசாகி போச்சே, இந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு சொல்றாரு. வயசாகி தான் போச்சு, ஆனா நான் ஒரு ஸ்டார். 75 வயசு ஆனாலும் ஒருத்தர் ஸ்டாரு. அவரு ஸ்டாருங்கிறது எந்த காலத்திலையும் குறையாது. லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா சிங்கிங் ஸ்டார். ஏன்னா எந்த நேரத்துல திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டாரு, அப்புறம் திருப்பியும் வந்து இந்த வந்துட்டேன் அப்படின்னு 2 தடவை. அப்ப he is a sinking star, but he is not ready to stop. He is not ready to rest, but he is going to follow his dream. என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் மக்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ரஜினி சொன்ன மாதிரி இவரும் சொல்றாரு. டு ஃபாலோ நாலேஜ் லைக் அ சிங்கிங் ஸ்டார். கடைசி வரைக்கும் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பியாண்ட் அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். சாதாரண மனுஷன் என்னடா அப்படின்னு அவங்களால யோசிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். Did you get that, teachers? Did you understand these 2 stanzas? Yes, sir. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன். இன்னைக்கு இங்க ஸ்டாப் பண்ணிடுவோம்.